என்னடா ஸ்ரேயா சோகமா இருக்க? பாட்டி, இன்னைக்கு கரண்ட்டே இருக்காதான் பாட்டி. என் மொபைல் ஃபோனில் வேற சார்ஜே இல்லை. இன்னைக்கு எப்படி தான் பொழுது போகிறேன்னே தெரில. என்னடா ஸ்ரேயா சொல்ற? மொபைல் ஃபோன் இல்லைனா பொழுது போகாதா? எங்க காலத்துலலாம் கரண்ட்டே இல்லாம பொழுது போக்கணும். என்ன பாட்டி சொல்கிறீங்க? கரண்ட்டே இல்லாமல் பொழுது போக்குனீங்களா? அது கூட பரவாயில்ல. ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி பாட்டி? என்னது மொபைல் ஃபோன் இல்லைனா பொழுது போகாதா? அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை காட்டுறேன் வா. பாத்தியா, அந்த காலத்தில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோன்னு. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா? நாங்கள் இந்த காலத்தில் Give me a selfie, pulla. Give me a let's take a selfie, pulla. Selfie, pulla. Selfie, pulla. Selfie, pulla. Give me பாத்தியா, இந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா? அது மட்டும் இல்லை, விடுமுறை நாட்களில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நாங்களும் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே பாட்டி. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான். சாப்பிட்ற விஷயத்துல தான் இப்படி இருக்கீங்கன்னா நீங்கள் விளையாட்டை எப்படி சாமி விளையாடுறீங்க? என்ன பாட்டி சொல்கிறீங்க? நாங்கள் விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்து விளையாட ஆரம்பித்தா நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்கள் எப்படி விளையாடுவோம்னு சொல்லட்டா? சொல்லுங்க பார்க்கலாம். பசி வந்தா குருவி முட்டை
இது எப்படிப்பா இருக்கு? உங்கள் விளையாட்டை பார்க்க எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி விளையாடணும் நீங்கள் பாருங்கள். Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, 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 robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. நாங்க விளையாடுற விளையாட்டுக்கும் நீங்க விளையாடுற விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது வெளியே போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணுன்னு. ஆனால் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே என் கையில் ஸ்நாக்ஸையும் கூட ஃபோனையும் கொடுத்து வீட்லேயே உட்கார வச்சிடுறாங்க. அதையும் மீறி வெளில போனால் நீ அங்கே போயிடுவ, இங்கே விழுந்துடுவ, அங்கே விழுந்துருவேன் ஏதாவது சொல்லி பயம்படுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இதில் விளையாட்டு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லைப்பா, இதில் நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்குது. நீ வெளியே போய் விளையாடும் போது தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்குரிய மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு இந்த மொபைல் ஃபோன். மனிதாபிமானமே இல்லையா? எதை வச்சு பாட்டி சொல்கிறீங்க? இதோ பார் மனிதாபிமானத்தை. பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறராக நதியில் நீந்தவா. ஆமாம் பாட்டி, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவு இந்த மொபைல் ஃபோன் கொண்டு போய் விட்டுருச்சு பார்த்தியா? அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனால் எந்த யூஸ்மே இல்லையா? ஃபோனில் கெட்டது மட்டும் இருக்குன்னு சொல்ல வரல, அதில் நிறைய நல்ல விஷயமும் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்துகிறோம்னு தான் ரொம்ப முக்கியம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு. ஃபோன் மூலமாக நம்ம நிறைய படித்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில் பள்ளிக்கூடமே இந்த மொபைல் ஃபோனால் தான் நடந்தது. அதுதான் நல்ல விஷயம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் விளையாடி பொழுது கழிக்கக்கூடாது. எங்கள் நேரத்தை வீணடிக்கிற இந்த மொபைல் ஃபோனை இனிமேல் அனாவசியமாக யூஸ் பண்ண மாட்டேன் பாட்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி சொன்னது கேட்டு நான் மாறிட்டேன். நீங்கள் எப்போ மாற போகிறீங்க?